You will discuss about estrogen. What is estrogen? Estrogen is a group of sex hormone. இது வந்து ஒரு group of sex hormone primarily responsible for developing and regulating female sexual and reproductive system. இதோட responsibility என்னன்னு சொல்லி பார்த்தா developing and regulating female sexual reproductive system. This estrogen primarily produced by ovaries, also made in smaller amount by adrenal gland and fatty tissue. இது வந்து எதனால் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஓவரிஸ் தான், ஸ்மாலர் அமௌண்ட்டும் அட்ரினல் கிளாண்டும் ஃபேட்டி டிஷ்யூவும். தீஸ் சப்ஸ்டன்ஸ் விச் கேன் இன்டியூஸ் எஸ்ட்ரஸ் இன் ஸ்பேட். Then classification natural and synthetic. நேச்சுரலுக்கு எக்ஸாம்பிள் எஸ்ட்ராடயோல், இது வந்து inactive in orally, but synthetic one active in orally. It having two types, steroidal and non-steroidal. Steroidal ethyl estradiol, then mestranol, இது எக்ஸாம்பிள். Here diethyl Zebestrol, diethyldebestrol, hexacestrol and dinestrol. These are the example. Natural estrogen, major estrogen secreted by ovary. இது வந்து நேச்சுரலாக செக்ரேட்டட் வந்து ஓவரி. synthesized in that Graafian follicle, corpus luteum and placenta from cholesterol. இது வந்து எதனால் சிந்தசிஸ் ஆகுது? Graafian follicles, corpus luteum and placenta from cholesterol. Then this estradiol is rapidly oxidized in liver. இது வந்து எக்ஸ்ட்ரா டயோல் வந்து இது லிவர் மூலமாக ஆக்சிடைஸ்டு இன் லிவர் டு estrone, which is hydrolyzed to form estradiol. Estradiol தான் வந்து estradiolஆக ஃபார்ம் ஆகுது. All these are active and circulate in blood, but estradiol is most potent estrogen. எல்லாமே வந்து ஆக்டிவாக பிளட்டில் வந்து சர்க்குலேட் ஆகும், இருந்தாலும் மோர் பொட்டன்ட் வந்து டயோல் தான், எக்ஸ்ட்ராடயோல் தான். நவ் சிந்தட்டிக் எஸ்ட்ரோஜன். நேச்சுரல் எஸ்ட்ரோஜன் நம்மளுக்கு தெரியும் ஓரலாக இன்ஆக்டிவாக இருக்குன்ட்டு, அண்டு ஹவ் ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, ஏன்னா வந்து ரேபிட் மெட்டபாலிசம் பை இன் லிவர், அதனால தான் சிந்தட்டிக் எஸ்ட்ரோஜன். டு ஓவர் கம் தி சிந்தட்டிக் காம்பனண்ட் ஹவ் பீன் ப்ரொடியூஸ்டு, அதனால தான் வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தான் சிந்தட்டிக் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, ஸ்டெராய்டல் அண்ட் நான் ஸ்டெராய்டல். அதோட எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். நவ் ரெகுலேஷன் ஆஃப் செக்ரீஷன் ஸ்டார்டட் ஃப்ரம், அதுவும் பார்த்துருக்கோம், கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் அண்டர் தட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் follicle stimulating hormone, and blood level rises gradually during follicular phase. இது வந்து follicular phaseல வந்து blood level அதிகமாக இருக்கும். After ovulation, corpus luteum continue to secrete estrogen till about 2 days before menstruation. So after ovulation இது வந்து என்ன கண்டினியூ ஆகுது, இதில்னா கார்பஸ் லூட்டமில் டு செக்ரீட் ஈஸ்ட்ரோஜன் டில் அபவுட் 2 days பிஃபோர் மென்சுரேஷன். ஈஸ்ட்ரோஜன் எக்ஸசைஸ் ஃபீட்பேக் இன்ஹிபிஷன். சப்போஸ் அது அதிகமாக இருந்ததுன்னா ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்குது, அது வந்து ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் ஆஃப் தட் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஆல்சோ லூட்டினைசிங் ஹார்மோன் பை டைரக்ட் ஆக்ஷன் ஆன் பிட்யூட்ரி அஸ் வெல் அஸ் ஹைப்போதாலமஸ். இப்போ வந்து ஹைப்போதாலமஸ் வந்து கொனடோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. அது வந்து என்னென்னா ஆன்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்ட் ரீச் ஆகிட்டு இங்கே வந்து 2 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்குது, ஃபாலிகுலர் ஹார்மோன்ஸ் அண்டு லூட்டினைசிங் ஹார்மோன்ஸ். ஸோ இந்த ஃபாலிகுலர் ஹார்மோன்ஸ் வந்து என்னது கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் போது அங்கே வந்து ஈஸ்ட்ரோஜன் அண்டு ஓவலேஷனுக்கு. தென் ஈஸ்ட்ரோஜன் வந்து எப்போ இன்க்ரீஸ்டிங் ஈஸ்ட்ரோஜன் அட் மிட் சைக்கிள் ஸ்டிமுலேட் லூட்டினைசிங் செக்ரேஷன். இப்போ வந்து இங்கே வந்து ஃபீட்பேக் மெக்கானிசம்,
ஈஸ்ட்ரோஜன் வந்து எதுக்கு போகுதுன்னா ஆன்டீரியர் பிட்யூட்டிக்ல இப்போ வந்து எப்போல்லாம் அதிகமாக இருக்குதோ அப்போ வந்து ஹைப்போதாலமஸும் இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டும் பை யூஸிங் ஃபீட்பேக் மெக்கானிசம் இட் வில் ரெகுலேட். அது மாதிரி வந்து லூட்டினைசிங் ஹார்மோன் வந்து ஓவரிக்கும் போகுது, கார்பஸ் லூட்டம் போகுது. ஸோ இங்கே வந்து இன்க்ரீசிங் ப்ரொஜெஸ்ட்ரான் எஸ்ட்ரோஜன் இன்ஹிபிட் இது வந்து என்ன பண்ணுது எஃப்எஸ்ஹெச் அண்டு லூட்டினைசிங் செக்ரேஷன். ஸோ இது வந்து எப்போல்லாம் அதிகமாக இருக்கோ எப்போல்லாம் கம்மியாக இருக்கோ அப்போ வந்து ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் லூட்டினைசிங் ஹார்மோனும் வந்து ரெகுலேட் பண்ணுது. எது மூலமானா வந்து பை யூஸிங் ஃபீட்பேக் மெக்கானிசம் ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் அஸ் வெல் அஸ் தைமஸ் கிளாண்ட் மூலமாக ரெகுலேட் பண்ணுது. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் this estrogen bind to that specific nuclear receptor. அது வந்து ERS இது that estrogen receptor இது என்ன பண்ணுது in target cell and produce effect by regulating protein synthesis. டூ டைப் ஆஃப் தட் ஈஸ்ட்ரோஜன் ரெசிப்டார் இருக்குது, ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஆல்ஃபா வந்து ப்ரீடாமினெட்லி எங்கெங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு யூட்ரஸ், வெஜைனா, பிரஸ்ட்டு, போனு, ஹைப்போதாலமஸ், பிளட் வெசல்ஸில். அதே வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பீட்டா வந்து ப்ரோஸ்டேட் கிளாண்ட் ஆஃப் மேல், ஓவரிஸ் இன் ஃபீமேலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ வாட் இஸ் த ஆக்ஷன்? செக்ஸ் ஆர்கன். இதோட ஆக்ஷன் வந்து pubertal change in that female including growth of uterus, fallopian tube and vagina. pubertal changes என்னன்னா growth of uterus, fallopian tube and vagina. Then vaginal epithelium get thickened, stratifiedனா லேயராக இருக்கும், லேயராக. தென் conified அப்படிங்கிறப்ப ட்ரை ஆர் ஹார்டன். ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரோலிஃபரேஷன் ஆஃப் எண்டோமெட்ரியம் இன் pre-ovulatory phase. செக்ஸ் ஆர்கன். ஸோ பூபர்ட்டி சேஞ்ச் அதில் இன்வால்வ் ஆகுது. செகண்ட் வந்து இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரோஜெஸ்ட்ரான் வித்ட்ராவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் அலோன் ப்ரொடியூஸ் மென்சுரேஷன். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரோஜெஸ்ட்ரான் கூட இது வந்து இன்வால்வ் ஆகும் மென்சுரேஷனில். எஸ்ட்ரோஜன் அகுமெண்ட் rhythmic contraction of that fallopian tube and uterus induce a watery alkaline secretion from the cervix. This is favorable to sperm penetration. ஸோ இது வந்து அல்கலின் செக்ரீஷன் அதிகப்படுத்தும். இது வந்து அதனால் என்ன ஆகுதுன்னா வாட்டரி அல்கலின் செக்ரீஷன். ஸோ திஸ் இஸ் ஃபேவரபிள் ஃபார் ஸ்பெர்ம் பெனட்ரேஷன். ஸ்பெர்ம் வந்து பெனட்ரேட்டாக யூஸ் ஆகுது. தென் செகண்டரி செக்ஸ் கேரக்டர் லைக் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ்டு பூபர்ட்டி காஸ் லைக் க்ரோத் ஆஃப் ப்ரெஸ்ட். ஃபீமேலுக்கு வந்து கேர்ள்ஸுக்கு வந்து தட் க்ரோத் ஆஃப் ப்ரெஸ்ட், ஃபூபிக் அண்டு ஆக்சிலரி ஹேர் அப்பியரன்ஸ் அண்ட் அக்கினினா வந்து பிம்பிள்ஸ் ஃபார்மேஷன் டியூரிங் பியூபர்ட்டியில். அதாவது அவங்களுக்கு வந்து ப்ரெஸ்ட் ஃபார்மேஷன், ஹேர் அப்பியரன்ஸ் இன் தட் பூபிக் ஏரியா. தென் அக்கினி இஸ் த மோஸ்ட் காமன் கேர்ள்ஸ் அட் தட் பூபர்ட்டி. இதுக்கெல்லாம் வந்து ஈஸ்ட்ரோஜன் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். தென் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மெட்டபாலிக் எஃபெக்ட் இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைனிங் போன் மாஸ். போன் மாஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு டிக்ரீஸிங் எல்டிஎல் லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், இன்க்ரீஸிங் ஹெச்டிஎல் ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன். தென் பிளட் கொயாகுலபிலிட்டி அதாவது பிளட் கிளாட்டிங் ஃபேக்டராகவும் இது வந்து ஒர்க் ஆகுது. இதோட ஃபார்மக்கோ கைனட்டிக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா ஈஸ்ட்ரோஜன் அப்சர்வ் ஓரலி அண்ட் டிரான்ஸ்டெர்மலி. ஓரலாகவும் அது அப்சர்வ் ஆகும், டிரான்ஸ்டெரிமலாகவும் அப்சர்வ் ஆகும். பட் நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் ஆர் இன்ஆக்டிவ் பை ஓரல் ரூட் டியூ டு ரேபிட் மெட்டபாலிசம் இன் லிவர். தென் எஸ்ட்ராடயோல் எஸ்டர் இன்ஜெக்டட் இன்ட்ராமஸ்குலராக வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். ஸ்லோலி அப்சர்வ்டு எஸ்க்ரீட்டட் ப்ரொலாங்டு ஆக்ஷன். ஆஃப்டர் ப்ரொலாங்டு ஆக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து இது வந்து எஸ்க்ரீட் ஆகுது. யூசஸ் ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, ட்ரீட்மெண்ட் ஆஃப் மெனோபாஸ், வாசோமோட்டார் டிஸ்டர்பன்ஸ், osteoporosis, சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், தென் டிலைடு பூபர்ட்டி. அதாவது கேர்ள்ஸுக்கு வந்து டிலைடு பூபர்ட்டி இருந்ததுன்னா அப்போயுமே வந்து ஈஸ்ட்ரோஜன் தான் கொடுக்குறாங்க. தென் டெஸ்மோனோரேரியா, பெயின்ஃபுல் மென்சுரேஷன் கிராம்ப். டெஸ்மோனேரியாங்கிறது வந்து டியூரிங் பீரியட்ஸ் அப்போ பெயின் வர்றதுக்கும் ட்ரீட்மெண்ட். தென் அக்னி பிம்பிள் ஃபார்மேஷனுக்கு ட்ரீட்மெண்ட். டிஸ்ஃபங்க்ஷன் யூட்ரைன் ப்ளீடிங் டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங் அது கண்ட்ரோல் பண்ணவும். தென் கார்சினோமா ப்ரோஸ்டேட், ஜென்ஸுக்கு ப்ரோஸ்டேட்டில் இருக்க கார்சினோமா ட்ரீட்மெண்ட்டுக்கும் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் ஈஸ்ட்ரோஜன்
அதோட நேச்சுரல் இது என்ன, சிந்தட்டிக் என்ன, அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன, யூசஸ் என்ன, எல்லாம் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.